ஜூன் 14 செய்தி தெரிப்புகள். திருச்சி காஜாமலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்துக்கு சொந்தமான 4.74 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் 30 ஆண்டு காலம் குத்தகை அடிப்படையில் SRM குழுமத்துக்கு சொந்தமான SRM நட்சத்திர ஹோட்டல் கடந்த 1994 ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. ஆரம்பத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 3.5 லட்சம் வீதம் குத்தகை தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாவட்ட ஆட்சியரால் சந்தை மதிப்பு அடிப்படையில் 7% ஆண்டு குத்தகை தொகை உயர்த்தி நிர்ணயம் செய்யவும் ஒப்பந்தமானது. குத்தகை தொகை தொடர்பாக SRM குழுமத்துக்கும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துக்கும் இடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் உரிய தொகையை செலுத்த SRM குழுமத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் குத்தகை காலம் வியாழக்கிழமை நிறைவடைந்தது. இதையடுத்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் குத்தகை காலம் நிறைவடைந்ததாக வியாழக்கிழமை மாலை ஹோட்டல் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குத்தகை காலம் முடிந்ததால் இடத்தை அரசிடம் ஒப்படைக்குமாறு அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை வலியுறுத்தினர். இந்த சம்பவத்தையொட்டி SRM ஹோட்டல் வளாகம் அருகே வெள்ளிக்கிழமை ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு இந்த விவகாரம் குறித்து SRM ஹோட்டல் நிர்வாகம் சார்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அதுவரை மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என நீதிபதி வாய்மொழி உத்தரவிட்டுள்ளார். அதேவேளையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திருச்சியில் உள்ள SRM ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை வெள்ளிக்கிழமை அவரது இல்லத்துக்கு சென்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்தார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது X பக்கத்தில் இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவரும் தமிழக பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா தமிழிசையை அவர்கள் இல்லத்துக்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது என்று பதிவிட்டிருந்தார். அண்ணாமலை பதிவை டேக் செய்து தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று தமிழிசை பதிவிட்டிருந்தார். முன்னதாக தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக அண்ணாமலையும் தமிழிசையும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்த நிலையில் தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்திருப்பதாகவும் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையே மோதல் போக்கு இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. தமிழிசைக்கு மேடையிலேயே அமித்ஷா அறிவுரை வழங்கியதும் பரபரப்பாகிய நிலையில் அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை மோடி அரசு மூடி மறைக்க தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளராக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதி MP-யாக தொடரவும் கேரளாவின் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின்கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு பழைய மின்கட்டணமே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்கள் உட்பட 45 இந்தியர்களின் உடல்கள் இந்திய ராணுவ விமானத்தின் மூலம் கொச்சின் கொண்டுவரப்பட்டன. இதில் கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், ஆந்திராவைச் சேர்ந்த 3, கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரின் உடல்கள் கொச்சியில் ஒப்படைக்கப்பட்டது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை பெற கேரள முதல்வர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி மற்றும் மாநில அமைச்சர்கள் கொச்சி விமான நிலையம் வந்திருந்தனர். உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை பெற அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேரள மாநிலம் கொச்சி வந்திருந்தார். தீ விபத்தில் பலியான சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் கோவிந்தன், கடலூரைச் சேர்ந்த சின்னத்துரை கிருஷ்ணமூர்த்தி, திண்டிவனத்தைச் சேர்ந்த முகமது ஷெரீப், தூத்துக்குடியைச் சேர்ந்த வீரசாமி மாரியப்பன், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பன் ராமு, திருச்சியைச் சேர்ந்த ராஜு எபனேசன், பேராவூரணியைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராய் ஆகியோரின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட்டது. உடல்களுக்கு செஞ்சி மஸ்தான் அஞ்சலி செலுத்தினார். அதன் பின் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்காக
கொச்சின் விமான நிலையத்தில் ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று தமிழக பாஜக அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். விறுவிறுப்பு கூடியுள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. விக்கிரவாண்டியில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான சந்திரசேகரிடம் முதல் நாளில் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர்.